مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير கூந்தலுக்கு நெய் சோய்த்து குளிர் மஞ்சள் நீராட்டி வாழ்ந்து சிங்காரித்து வைப்பேன் மனோன்மணியே மௌலாய சொல்லி வசல் ஆலா ஹபீபிக கைர் முட்டை போரிப்பேன் முழு கோழியும் போரிப்பேன் தட்டை பீங்கானில் வைத்து தருவேன் மனோன்மணியே மௌலாய சொல்லி வஸ்லிம் தாயிமன் அபதா காதம் பரிமாளிக்கும் கஸ்தூரி பொட்டிடுவேன் போதும் ஜவாதணிந்து புணர்வேன் மனோன்மணியே மௌலாய சொல்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சகோதரிகளே, தொடர்ந்து எந்த விஷயத்தை பற்றி நான் பேசி வருகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். சுருக்கமாக சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வேறு எந்த வஸ்துவும் இல்லை. எங்களுடைய கண்ணுக்கு சிருஷ்டியாக வஸ்துவக்களாக தெரிவதெல்லாம் அவனே, அவனுடைய வுஜூதே, அவனுடைய தாத்தே பற்பல நாம ரூபங்களில் தோற்றமளிக்கிறது. அவனைத் தவிர ஒன்றுமில்லை. அவன் சிபத்தை கொண்டு மட்டும் சிருஷ்டியாக வெளியாகவில்லை, தன்னுடைய தாத்தை கொண்டும் வெளியாகி இருக்கிறான் என்ற விவரங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி வருகிறேன். நேற்றிரவு ஹிக்மத் என்றால் என்னவென்று சுன்னத்தினுடைய பாக்கி விஷயத்தையும் சொல்லி இன்னும் ஒரு ஆயத்து ஓதி காட்டின. நேற்று அது சொல்கிறேன் என்று சொன்னேன். இன்னொன்று சொன்னேன், ஒரு ஹதீதோ குர்ஆன் ஆயத்து, அதை இன்றைக்கு சொல்கிறேன் சொன்னேன். நேற்றிரவு சொன்னது ஹிக்மத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களையும் அது சொன்னேன். இன்றைக்கு சொல்லுவேன். நேற்றிரவு சொன்ன குர்ஆன் வசனம் என்ன? وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. இந்த ஆயத்துகளுக்கும் நான் விளக்கம் சொன்னேன். கடைசியாக சொன்னேன், சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தாத்தை கொண்டே சிருஷ்டியாக வெளியாகி இருக்கிறான் என்பதற்கு ஆதாரமான ஹதீஸ். அதை இன்று சொல்வதாக நான் உங்கள் மத்தியிலே சொன்னேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாளையில் ஒரு அடியானை கூப்பிடுவான். அந்த ஹதீஸ் அப்படித்தான் வருகிறது.
ஒரு அடியானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிட்டு, யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, குந்து மரீவன், நான் உலகத்திலே நோயாளியாக இருந்தேன், நீ என்னை வந்து பார்த்தாயா, நோய் விசாரிக்க என்னிடம் வந்தாயா என்று கேட்பான். கேட்டவுடன் இந்த அடியான் என்ன சொல்லுவான்? அதை அந்த ஹதீஸிலே சொல்லி காட்டப்படுகிறது. இந்த அடியான் சொல்வான், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூயவன், நாயனே நீ மிக தூயவன், உனக்கு எப்படி வருத்தம் வரும், நீ எப்படி நோயாளியாயிருப்பாய் இருந்ததாக சொல்கிறாய், இது பெரிய புதினமாக இருக்கிறது என்று இவன் சொல்லுவான். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், என்னுடைய இன்னாருடைய மகன் இன்னாரு, இன்ன அடியான் சுகமில்லாமல் இருந்தானே, அவனை போய் பார்த்தாயா? இவன் பார்த்தவன் என்றால் பார்த்தேன் என்று சொல்வான், பார்க்கவில்லை என்றால் பார்க்கவில்லை என்று சொல்வான். இவன் பார்க்கவில்லை என்று சொன்னானே, ஆனால் உன்னுடைய இன்ன அடியான் சுகமில்லாமல் இருந்தது மெய்தான், நான் அவனை பார்க்கவில்லை என்று சொன்னானே, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி இவனிடத்திலே சொல்லுவான், நீ அவனை போய் பார்த்திருந்தால் லவஜத்தனி இந்தஹு, நீ அவனை போய் பார்த்திருந்தால் லவஜத்தனி இந்தஹு, அவனிடத்தில் என்னை பெற்றிருப்பாய், அவனிடத்தில் என்னை பெற்றிருப்பாய். கண்டிருப்பாய் கண்டிருப்பாய் என்றெல்லாம் சொல்லல, லவஜத்தனி இந்தஹு, அவனிடத்தில், அந்த நோயாளியிடத்தில் என்னை பெற்றிருப்பாய். சரி, இது ஒரு கேள்வியும் ஒரு சமாச்சாரமும். இரண்டாவதாக, ஒரு அடியானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிடுவான். இதெல்லாம் கியாம நாளையில் நடக்க போகுது. ஏன் ஹதீஸில் வந்துட்டு நடக்கும் என்று, ஆகவே கியாம நாளையில் நடக்க போகும், நடக்கும். அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு இப்படி பேசுகின்ற அடியார்கள்ல நாங்க அம்புடுறோமா அம்புடாம போறோமா, அது சொல்லலாது. ஆனா தௌஹீதுவாதிகளாகிய எங்களுக்கிட்ட அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? என்ன என்று சொல்லுவோம்? அப்படின்னு சொல்றதுக்கு முதல் கேப்பம் ஒரு வேளுக்கிட்ட, அல்லாஹ் கிட்ட, இந்த கேள்விக்கு என்ன பாட்டில பதில் தரையா அல்லது வசன நடையில பதில் தரையான்னு கேட்டுருவோம். என்ன அப்படி கேட்டையில ஒரு ஆள் கபருக்குள்ள மையத்தை கொண்டு போய் வச்சு, இடையில பைரோட் கபருக்குள்ள மையத்தை கொண்டு வச்ச உடனே மலக்கு வந்து மன் ரப்புக்க மாதீனுக்க, அது என்ன இது என்ன என்று கேட்பாரு. அப்ப அவன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவான். குத்துபு நாயகத்தை கொண்டு போய் வச்ச உடனே ரெண்டு மலக்குகள் முங்கரும் நக்கீரும் வந்து கேட்குறாங்க, மன் ரப்புக்க மாதீனுக்க, அது என்ன இது என்னன்னு கேட்டார். அது குத்துபு நாயகன் திருப்பி கேட்டாகலாம், உனக்கும் இதுக்கு பாட்டில பதில் தரையா பதத்தில பதில் தரையா? இதென்னடா இவன் புதுசா ஒத்தன். நாம உலகத்தில் எத்தனையோ கோடானு கோடி மக்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்டிருக்கோம், கேட்டதுக்கு பதில சொல்லிடுறான். இந்த ஆள் மட்டும் பாட்டில பதில் சொல்லியா பதத்தில பதில் சொல்லியான்னு கேட்கிறாரு. இது என்ன புதின மாதிரி முங்கர் நக்கீர் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் இடிப்பாப்ப. இது அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம நாம செய்யலாது. அல்லாஹ் கிட்ட நாங்கள் கேட்போம் பண்ணு, அல்லாஹ் இடத்துல அவங்க ரெண்டு பேரும் கேட்டாலாம். இப்படி ஒரு புதுமையான அடியான் ஒருவன், உன்னுடைய அடியான் கபூரில் இருக்கான், இப்படி கேட்கிறாரு. என்ன என்று கேட்க பாட்டில கேளு, நீ எல்லாருக்கிட்டையும் பதத்திலானே கேட்டு வந்த, அவர்கிட்ட நீ பாட்டில பதில் கேளு என்று சொன்னாங்களாம். அப்ப இவர் வந்து மலக்கு சொல்கிறார், அன்ஷித் அஜிப், நீங்க பாட்டில பதில் தாருங்கள் என்று சொன்ன உடனே என்ன சொன்னாங்க குத்துபு நாயகம்? ரப்பி அல்லாஹு லா இலாஹ சிவாஹு வ ரசூலி முஹம்மதும் முஸ்தஃபாஹு. போதும்,
இந்த பாட்டையை பார்த்தா இனி எல்லாமே பதில் வந்துடும் போல இருக்கு. என்ன விட்டு 2 பேரும் சுருட்டி கட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாளாம். அதே மாதிரி ஒரு தௌஹீத்வாதி இடத்துல சரியான தௌஹீதை விளங்கினவன் ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டா அவன் ஒரு வேளை இப்படியும் கேட்டுருவான். பாட்டில் பதில் சொல்லையா பதத்தில் சொல்லையாண்டு சரி எதிலேயோ ஒன்றில் தௌஹீத்வாதி பதில் சொல்லுவான் தானே. அப்போ 2வது அடியானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிட்டு இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, நான் பசித்தவனாக உன்னிடத்தில் வந்து உணவு கேட்டேனே, நீ உணவு தந்தாயா என்று கேட்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டவுடன் இந்த அடியான் முந்தின அடியான் சொன்னது போல சுப்ஹானல்லாஹ், நீ துய்யவன் ரப்புல் ஆலமீனே, உனக்கு எப்படி பசி வரும்? நீ பசித்தவனாக வந்து உணவு கேட்டே என்று சொல்றியே, அது எப்படி சாத்தியமாகும்? இது பெரிய வியப்பாக இருக்கிறதே என்று இந்த அடியான் சொல்லுவான். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி இந்த அடியானிடத்திலே சொல்லுவான், என்னுடைய இன்ன அடியான், இன்னாருடைய மகன் இன்னான் உன்னிடத்தில் வந்து உணவு கேட்டானே, அவனுக்கு கொடுத்தியா? ஆமண்டா ஆமம்மா, இல்லாட்டி இல்லையம்மா. இல்லை என்று சொன்னால் நீ அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் அவனிடத்தில் என்னை பெற்றிருப்பாய். முதல் சொன்னது போல என்னை கண்டிருப்பாய் என்றில்லை. லவஜத்தனி இந்தஹு, அவனிடத்தில் என்னை பெற்றிருப்பாய். சரி, இதுவும் ஒரு கதை. 3வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு அடியானை கூப்பிட்டு, இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, நான் தாகித்தவனாக தாகம் உள்ளவனாக உன்னிடத்தில் வந்து பருகுவதற்கு தண்ணீர் தா என்று கேட்டேனே, நீ தந்தாயா? அதற்கு இந்த அடியான் முந்தின 2 பேரையும் போல சுப்ஹானல்லாஹ் வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வாக இருக்கும்போது உனக்கு எப்படி தாகம் வரும்? தாகித்தவனாக வந்து தண்ணீர் கேட்டதாக சொல்லுறியே, இது எப்படி சாத்தியம் என்று இந்த அடியான் கேட்பான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியானிடத்திலே சொல்லுவான், இன்னானுடைய மகன் இன்னான், இன்ன அடியான் தாகித்தவனாக உன்னிடத்தில் வந்து தண்ணீர் கேட்டானே, நீ கொடுத்தாயா? கொடுத்தவன் கொடுத்தையம்மா, கொடுக்காதவன் கொடுக்கலையம்மா. கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீ அவனுக்கு தண்ணீர் கொடுத்திருந்தால் அவனிடத்தில் என்னை பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. வஹ்தத்துல் வஜூத் பேசக்கூடிய ஞான மகான்கள் இந்த கொள்கையை தரிப்படுத்துவதற்கு குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஆதாரங்கள் எத்தனையோ காட்டுகிறார்களே, அதில் ஒரு ஆதாரமாக இதையும் காட்டுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் சிந்திக்க வேண்டியது, கொஞ்சம் உங்களுடைய மூளையை கொஞ்ச நேரம் திறந்து வச்சு நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியானை கூப்பிட்டு, ஏய் இங்க வா, அவன் அல்லாஹ் அல்லவா, என்னமோ ப்ளீஸ் பண்ணியா கேட்கணும் இந்த அடியானுக்கிட்ட? இல்லையே. இங்க வா, இன்னானுடைய மகன் இன்னான் நோயாளியாக இருந்தானே, போய் பார்த்தாயா? ஓம் பார்த்தன், இல்லது பார்க்கலையம்மா, கதை முடிஞ்சு. இன்னானுடைய மகன் இன்னான் பசித்தவனாக வந்து உன்னிடத்திலே உணவு கேட்டானே, கொடுத்தாயா? அதுவும் முடிஞ்சு அதோட. அதே விதமாக இன்னானுடைய மகன் இன்னான் உன்னிடத்தில் தாகித்தவனாக வந்து தண்ணீர் கேட்டானே, கொடுத்தாயா? ஓமண்டா முடிஞ்சு. இல்லை என்றாலும் முடிஞ்சு. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது பாருங்க, இந்த ஹதீஸ் வந்திருக்கிற மாதிரியே, இந்த ஹதீஸ் இந்த வஹ்தத்துல் வஜூதை காட்டுவதற்காகத்தான் இப்படி வருகிறது. அதை சரியா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தான் இந்த இன்சானாக தஜல்லியாகி இருக்கிறான், அல்லாஹ் தான் இந்த இன்சானாக வெளியாகி இருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸுடைய அமைப்பே காட்டுகிறது. விளக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அமைப்பு எப்படி காட்டுகிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நேரம் அறிக்கி நம்மளுடைய எல்லாம் விளையாடுறதுக்கு, கதைக்கிறதுக்கு, பேசுறதுக்கு நமக்கே நேரம் இல்லை. எத்தனை புள்ள பஞ்சாதி உண்டு, புள்ள 2, இவ்வளவுதான். இவகிட்ட வேலை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகில உலகத்தையே பிரபஞ்சத்தையே நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றவன். அவனுக்கு என்ன இவங்களோட பகடி பண்றதுக்கு என்ன நேரம் அறிக்கும்? குல்ல யௌமின் வ ஃபீ ஷான். அவன் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வேலையிலே ஒவ்வொரு தஜல்லியிலே இருந்து கொண்டிருக்கிறான், நேரம் இல்லை. அப்பா இந்த அடியான கூப்பிட்டு, நான் நோயாளியாக இருந்தேன், நீ வந்து என்னை பார்த்தாயான்னு கேட்கான். என்னத்துக்கு கேட்கணும் சொல்லுங்க பாப்போம். இந்த ஹதீஸுக்கு நாம் சொல்லக்கூடிய வஹதத்துல் வஜூத் அர்த்தம் அல்லாத வேறு அர்த்தம் சொல்லக்கூடியவர்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன விளையாடுகிறானா கியாம நாளையில, அல்லது பகடி பண்றானா? சும்மா நேரம் வேஸ்ட் ஆகுதே, என்னத்துக்கு இதை சொல்லணும்? நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னை வந்து பார்த்தாயா? அவன் எப்படி கேட்கணும்? இன்னானுடைய மகன் இன்னான் நோயாளியாக இருந்தானே, அவனை போய் பார்த்தாயா? ஆமா பார்த்தேன், இல்லது பார்க்கல, முடிஞ்சு. இன்னானுடைய மகன் இன்னான் பசித்தவனாக உன்னிடத்திலே வந்து உணவு கேட்டானே, கொடுத்தாயா? ஆமா இல்ல. இது என்ன சொல்றான்? நான் நோயாளியாக இருந்தேன், நீ வந்து பார்த்தாயா? நான் பசித்தவனாக வந்து உணவு கேட்டேன், தந்தாயா? நான் தாகமுள்ளவனாக வந்து நீர் கேட்டேன், தந்தாயா? இவன் இல்லை என்றதுக்கு, அவன் இல்லை என்றதுக்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்றான், இன்னானுடைய மகன் இன்னான் நோயாளியாக இருந்தானே, போய் பார்த்தாயா? நீ பார்த்திருந்தால் என்னை அங்கே பெற்றிருப்பாய். இன்னானுடைய மகன் இன்னான் பசித்தவனாக வந்து கேட்டானே, கொடுத்தாயா? கொடுத்திருந்தால் என்னை பெற்றிருப்பாய். இன்னானுடைய மகன் இன்னான் தாகித்தவனாக வந்து கேட்டானே, கொடுத்தாயா? நீ கொடுத்திருந்தால் பெற்றிருப்பாய். பிறகுதானே சொல்றான். அப்ப இந்த மூணு கதையும் எதுக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க படிக்காதாக்களாக இருந்தாலும் பெரிசாவாசா ஞான அறிவை நீங்க பெற்றவர்கள், இவ்வளவு கால வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறீர்கள். நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியே கேட்டிருந்தா போதும். இப்படி ஒரு கேள்வி 3 இடத்தையும் வருகிறது. நான் நோயாளியாக இருந்தேனே, வந்து பார்த்தாயா? நான் தாகித்தவனாக கேட்டேனே, தந்தாயா? நான் பசித்தவனாக கேட்டேனே, தந்தாயா என்று கேட்கிறான். கேட்டு போட்டு இந்த கேள்வி தேவையில்லை. அப்ப இந்த தௌஹீதை விளங்கப்படுத்த வேண்டுமே, இந்த இன்சானாக வந்தவன் நான் தான் என்பதை காட்ட வேண்டுமே. அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னாலே என்ன சொல்கிறான்? இப்படி கேட்டவன், இன்னானுடைய மகன் இன்னான் நோயாளியாக இருந்தாயே, போய் பார்த்தாயா? பாரு, நான் நோயாளியாக இருந்தேனே, பார்த்தாயா என்று கேட்டுட்டு, இன்னானுடைய மகன் இன்னான் நோயாளியாக இருந்தானே, பார்த்தாயா என்று சொல்லும் போது, நான் தான் இன்னானுடைய மகன் இன்னான்ங்கிறது அங்க தொனிக்குது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா தெளிவாக காட்டி விடுறான் மறுகா. அதுக்கு பின்னால, நீ அவனை போய் பார்த்திருந்தால் என்னை நீ பெற்றிருப்பாய். அப்ப இது தஅக்கீதுக்கு மேல தஅக்கீத், நேரத்தோட அப்படி பலப்படுத்தி போட்டு இந்த கருத்தை, லவஜத்தனி இந்தஹு, அவனிடத்தில் நீ என்னை பெற்றிருப்பாய் என்று மீண்டும் பலப்படுத்தப்படுகிறது அதே கருத்து. இந்த 3 விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கங்க. சும்மா என்னத்துக்கு இந்த வேலை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாளையில கூப்பிட்டு, நான் நோயாளியா இருந்தனே, பார்த்த வந்தேன், என்னத்துக்கு கேட்கணும்? கேட்க தேவையில்லை. என் அடியா இன்னார் நோயாளியா இருந்தாலும் போய் பார்த்தாயாடா? ஆமா அம்மா, இல்லாட்டி இல்லையம்மா. இது சும்மா நேரத்தை வீணாக்குற வேலை. அதுவும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தரமில்லாத ஒரு வேலை. இதை கேட்டுக்கிட்டு இப்படி சொல்றது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உண்மையை இன்சானாக, நோயாளியாக, பசித்தவனாக, தாகித்தவனாக இந்த உலகத்தில் வந்தவர்கள் நான் தான் அந்தந்த உடையிலே நான் வந்தேன் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த பாணியிலே இந்த ஹதீஸை சொல்லப்படுகிறது. இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. இதை போல உங்களுக்கு தெரியும், லவ் அன்னக்கும் தல்லைத்தும் பிஹப்லின் இலல் அர்தி சுஃப்லா லஹபத அலல்லாஹ், நீங்கள் ஒரு கயிற்றை கையிலே பிடித்து
பூமியை நோக்கி அதை தொங்க விட்டீர்களாயின் அந்த கயிற்றினுடைய தொங்கல் அல்லாஹ்வில் விழும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்க ஒரு கையில் எடுத்து என்ன பொய்யா இந்த ஹதீஸ்? சஹீஹான ஹதீஸ். எத்தனையோ இமாம்கள், எத்தனையோ இல்ஹாம் வழங்கப்பட்ட நாதாக்கள், ஒலிமார்கள் இந்த ஹதீஸை எடுத்து பேசி வருகிறார்கள். நாங்க ஒரு கயிற்றை கையில் எடுத்து இப்படி பிடிச்சிக்கிட்டு கீழே நோக்கி விட்டா இந்த கயிற்றினுடைய தொங்கல் என்னத்துல போய் விழும்? பூமியில் விழும். பாய்க்கு மேல பிடிச்சா பாயில போய் விழும். இந்த பங்குக்கு மேல பிடிச்சு அப்படியே விட்டா அந்த பங்குல போய் விழும். இப்படி எதை நோக்கி நாங்கள் விடுகின்றோமோ அந்த வஸ்துவிலே விழும், அந்த சிருஷ்டியிலே விழும். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான்? அதை சிருஷ்டி என்று சொல்லல, அவன் லஹபத அலல்லாஹ், அல்லாஹ்விலே விழும் என்று சொல்றான். இதை விட என்ன ஆதாரம் இருக்கு? பூமி என்பதும் அவனே, பாய் என்பதும் அவனே, மேசை என்பதும் அவனே, எல்லாமே அவனே என்பதற்கு இதைவிட ஆதாரம் என்ன இருக்கிறது? ஒன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சைம்பலுக்கு ஒன்று தானே கொடுக்கிற, 1000 அள்ளி கொடுக்கிற ஒன்று கொடுக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்கள் மத்தியிலே லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒன்றும் இல்லை என்ற தத்துவத்தை விளங்கப்படுத்தி அந்த தத்துவத்தை நிரூபித்து காட்டுவதற்காக உஷா துணை நூல்கள் போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மெயின் கருத்தை நிலைநாட்ட, தரிபடுத்த, நிரூபிக்க உஷா துணை நூல்கள் போல இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். லவ் அன்னக்கும் தல்லைத்தும் பிஹப்லின் இலல் அர்தி ஸுஃப்லா லஹபத அலல்லாஹ், அல்லாஹ்வில விழும். இல்லாட்டி எப்படி சொல்லணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நீங்கள் ஒரு கயிற்றை பூமியை நோக்கி தொங்க விட்டால் அந்த கயிறு பூமியில் விழும். லஹபத அலல் அர்தி, அலல் அர்தி என்ற பூமி, அர்தன்னா பூமி, அலல் அர்தி என்று சொல்ல வேண்டிய இடத்திலே ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறார்கள்? அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது விழும் என்று சொன்னாங்க. அப்ப என்ன ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு என்ன பொய்யா? அல்ல விஷயம் தெரியாம என்னமோ மடத்தனமா கிடத்தனமா பேசி போட்டாங்களா? சுமார் ஒரு 1.5 மாதத்துக்கு முதல் மீராவள்ளி, முதலாம் குறிச்சி மீராவள்ளி வாயலில் ஒரு மௌலவி ஜும்மாவுக்கு பிறகு பேசும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் மடத்தனம் இருந்தது. மடத்தனமான சில வேலைகளை ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக பேசியிருக்கிறார் மிம்பரிலே. எத்தனையோ உலமாக்கள் அந்த பிரசங்கத்தை செவிமடுத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களில் எவருமே அதை இன்கார் பண்ணவில்லை. அனைவருமே மௌனிகளாகி ஊமை ஷைத்தான்களாகி வீடு திரும்பி இருக்கிறார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏது மடத்தனமாக இப்படி சொல்லிவிட்டார்களோ லஹபத அலல்லாஹ்? இல்லை, தௌஹீத், எல்லாம் அவனே என்ற கருத்தை பல கோணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரூபித்து வந்தார்கள். அதே கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல ஆயத்துக்களின் மூலமாக பல கோணத்திலே நிரூபித்து வந்தான். இப்ப இதுக்கு இந்த கருத்தை மறக்கிறாக்களும் இந்த ஹதீஸை பார்த்துப்பட்டு என்ன ஒன்று சொல்லுவாங்க தானே. அப்படி இல்லை இப்படி என்று அவங்க என்ன சொல்றாங்க என்று தெரியுமா? லஹபத அலல்லாஹ், அல்லாஹ்வில் விழும் என்றால் அல்லாஹ்வுடைய சக்தியிலே போய் விழும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வில் விழும் என்றால் அல்லாஹ்வுடைய சக்தியிலே போய் விழும் என்று சொல்கிறார்கள். அப்ப என்னப்பா அதுக்கு அர்த்தம்? இந்த பூமி அல்லாஹ்வுடைய சக்தியால உண்டாக்கப்பட்டது. அப்ப இந்த பூமியில் விழுகுது என்றா அல்லாஹ்வுடைய சக்தியிலே விழுகுது, அல்லாஹ்வில விழல. சரி, இவங்க சொல்றத எந்த காரணத்துக்கும் நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஏற்றுக்க இயலாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு மெயினான ஒரு ஆதாரம் மட்டும் சாரம். எதை ஏற்றுக்கொள்ள இயலாது? அல்லாஹ்வில் விழும் என்ற அந்த ஹதீஸுக்கு
அல்லாஹ்வுல உள்ள பூமிலாம் உழுவுது. பூமிங்கிறது அல்லாஹ்வுடைய சக்தியால உண்டாக்கப்பட்டது. ஆகவே அல்லாஹ்வுடைய சக்தியில உழுகுது என்று கருத்து சொல்ல வேண்டும் என்று சொல்கிறாங்களே, இது பிழைங்கிறதுக்கு கொண்டு சொல்றேன். அல்லாஹ்வுடைய சக்தி என்பது என்ன சாமான்? அவனுடைய சிஃபத்துகளில் ஒன்று குத்ரத், சக்தி. அவன் சிஃபத்துகள்ல உண்டு. நான் கடந்த நாட்களில் உங்கள் மத்தியிலே சொல்லி இருக்கிறேன், ஒரு சிஃபத்து எதிலே தொக்கி நிற்கின்றதோ அதை விட்டு பிரியாது என்று நான் சொல்லி இருக்கிறேன். அஸ்ஸிஃபத்து லா துஃபாரிகுல் மௌசூஃப, ஒரு தன்மையானது எதிலே அது நிற்கின்றதோ அதை விட்டும் பிரியாது. எதை போல? ஒரு கொச்சிக்காயை விட்டும் உரைப்பென்ற தன்மை பிரியாதது போல, ஒரு கல்கண்டு துண்டை விட்டும் இனிப்பு என்ற தன்மை பிரியாதது போல, சிபத் என்பதை அதனுடைய தாத்தை விட்டும் பிரித்தெடுக்க முடியாது. சரி, இந்த பூமி அல்லாஹ்வுடைய சக்தியால உண்டாக்கப்பட்டதுதான், மாற்றமில்ல. இந்த சக்தியை அவனுடைய தாத்தை விட்டும் பிரித்தெடுக்க இயலுமா? இயலாது. பொது தத்துவம். ஆகவே அல்லாஹ்வில் விழுந்தது என்ற அர்த்தத்துக்கு, என்ற வசனத்துக்கு அல்லாஹ்வுடைய சக்தியில் விழுந்தது என்று ஒரு வலிந்துரை வைத்தல் பிழை. எந்த காரணத்தை கொண்டும் அந்த வலிந்துரையை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியா? அப்ப அல்லாஹ்வில் தான் விழுந்தது, அதாவது சிருஷ்டி என்பது அல்லாஹ் தான், அதனால் தான் அல்லாஹ்வில் விழுந்தது என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்ங்கிறத நாங்க இப்ப நிரூபிச்சு காட்டுறோம் தானே. குத்ரத்தில் விழல்ல, தாத்தில தான் விழுந்துச்சு. அதை ரசூலுல்லாஹ்வே நிரூபிச்சு காட்டுறாங்க பின்னால. எப்படி? லவ் அன்னக்கும் தல்லைத்தும் பிஹப்லின் இலல் அர்தி ஸுஃப்லா லஹபத அலல்லாஹ் ثم قرأ النبي صلى الله عليه وسلم هو الاول والاخر والظاهر والباطن. இது என்னத்துக்கு ஓதி காட்டணும்? நீங்கள் ஒரு கயிற்றை பூமியை நோக்கி தொங்க விட்டால் அது அல்லாஹ்வில் விழும் என்று சொன்னதோட நின்றா சரி. இப்ப சிவத்தில் ஒழுகுதான் தாத்தில் ஒழுகுதான் கதை இருக்கட்டும், அல்லாஹ்வில் விழும் என்ற போதும். பிறகு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவல் அவ்வல் வல் ஆகிர் வல் லாஹிர் வல் பாத்தின் என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள். என்னத்துக்கு ஓதி காட்டினேன்? இந்த சிவத்தில உள்ள அவனிலேயே தான் விழுகிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் ஓதி காட்டினார்கள். என்னத்துக்கு ஓதி காட்டணும்? முந்தினவனும் அவனே, பிந்தினவனும் அவனே, வெளியானவனும் அவனே, உள்ளானவனும் அவனே. அப்ப எல்லாம் அவனே. முந்தினதும் அவன், பிந்தினவனும் அவன், வெளியாகி இருப்பவனும் அவன், வெளியாகாமல் உள்ளாகி இருப்பவனும் அவன். இந்த கருத்தை தான் நீ தௌஹீத் தருகிறது. இந்த கருத்தை நிரூபிப்பதற்காக ரசூலுல்லாஹ் ஓதியும் காட்டுறாங்க. இது எப்படி சொல்ற மாதிரி இருக்குது என்று தெரியுமா? இந்த சிருஷ்டி என்பது இறைவன் தாண்டா, அவன் தான் இந்த சிருஷ்டியில கோலத்தில் தஜல்லியாக இருக்கிறான் என்பதை நிரூபிக்கிறதுக்கு இந்த ஹதீஸ் எப்படி வருது என்று தெரியுமா? ஒரு தரம் குட்டி சொல்லி, மறுதரம் ஒரு தரம் குட்டி சொல்லி, இன்னும் ஒரு தரம் கூரமா குட்டி சொல்ற பாணியில அமைஞ்சிருக்கு. அப்ப ஏன் இந்த பாணியில அந்த ஹதீஸ் அமைஞ்சிச்சுண்டா, இந்த கருத்தை நிறைய பேர் என்ன செய்வான்? எதிர்ப்பான், ஏற்றுக்கொள்ளான். ஆகையினாலதான் இந்த உறுதிப்படுத்தக்கூடிய இந்த பாணியிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. இதை வச்சுக்கங்க நீங்க. இப்ப நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாளிலே இந்த அடியானை கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்வான். நீ நோயாளி இடத்திலே போய் பார்த்திருந்தால் என்னை பெற்றிருப்பாய். எப்படி பெற்றிருக்கிற? நோயாளியை போய் பார்த்தா, இப்ராஹிம் நோயாளியா இருக்காரு, அவர வீட்டை போய் நாங்க அவரை பார்த்தோம்னா ஆரை பார்த்துட்டு வாரோம்? இப்ராஹிமை பார்த்துட்டு வாரோம். இல்லை, அப்படியானால் அல்லாஹ்வை பெறுவான் என்று சொல்லி இருக்கிறார்களே, ஹதீஸிலே வந்திருக்கிறது. நீ இப்ராஹிம அல்லாஹ் அல்லாத ஒரு வஸ்துவாக நினைச்சியண்டா அங்க அல்லாஹ்வை பெறல, அல்லாஹ்வை நீ பெற்றுக்கொள்ளவில்லை.
அந்த இப்ராஹீமை அவனுடைய ஜாத்தினுடைய வெளிப்பாடு, அவனுக்கு வேறாகாத ஒரு வஸ்து என்று நீ நினைத்திருந்தால் ஆரை பெற்றிருப்பான்? அல்லாவை பெற்றிருப்பான். அதே மாதிரி எங்களிடத்தில் ஒத்த உணவு கேட்டு வாரான். அவனுக்கு இஸ்மாயில் அவன் பேரு. இஸ்மாயில் என்ற எண்ணத்தோடு நாங்கள் கொடுத்தோமையானால், பார்த்தோமையானால், இஸ்மாயிலைத்தான் பார்த்தோம், இஸ்மாயிலுக்குத்தான் கொடுத்தோம். சிருஷ்டியை பார்த்தோம், சிருஷ்டிக்கு கொடுத்தோம். அவனை ஹக்குடைய ஜாத்தின் வெளிப்பாடாக நாங்கள் பார்த்து கொடுத்தால் ஹக்குக்கு கொடுத்தோம், ஹக்கை பார்த்தோம், ஹக்கை பெற்றுக் கொண்டோம். இதே போன்றுதான் சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு தௌஹீதை நிரூபித்து காட்டுவதற்கு ஒரு சாதகமான ஆதாரமான ஒரு ஹதீஸ். இன்னும் குர்ஆன் ஆயத்துகளில் பல, அதில் 2 தான் சொல்லியிருக்கிறேன். இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ذاتை கொண்டே சிருஷ்டியாக தஜல்லியாகி இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆயத்து வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப் ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். இது ஒரு வாழைப்பழத்தை கையில் எடுத்து தம்பி, அதை உதிக்காம வாழைப்பழம் என்று சொன்னாலும் ஒரு வேளை விளங்கிக்க மாட்டாங்கன்றதுக்காக வேண்டி அதை உரிச்சி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தம்பி இது வாழைப்பழம் என்றா இது என்னத்துக்கு செய்யற இந்த வேலை? சந்தேகம் இல்லாம அவன் நம்பட்டும் என்றதுக்காக வேண்டித்தான் உரிச்சி கையில் எடுத்து காட்டுற. அப்பமண்டா புட்டா காட்டணும் என்று கேட்காயலவா? அதே மாதிரி நாம கேட்கிற வாழைப்பழம் என்றா என்ன உரிச்சா காட்டணும்? ஓ, உரிச்சு காட்டியும் விளங்கல்லேண்டா. அப்பற்ற புட்டு காட்டியும் அப்பம் என்று விளங்கவில்லை என்றால் அப்ப என்ன செய்யற? அல் பலீத் லா யுஃபீதுஹு தத்வீல் வலவ் துலியத் அலைஹி தௌராத் வல் இன்ஜீல். ஒரு பழமொழி, குர்ஆன் வசனம் அல்ல, இது ஒரு பழமொழி. அல் பலீத் லா யுஃபீதுஹு தத்வீல் வலவ் துலியத் அலைஹி தௌராத் வல் இன்ஜீல். மட்டி இருக்கானே, மட்டி பயல், கடும் மடையன், இவனுக்கு எவ்வளவு விரிச்சி காட்டியும் பிரயோசனம் தராது. துலியத் அலைஹி தௌராத்து வல் இன்ஜீல், தௌராத்து இன்ஜீல் வேதத்தை ஓதி காட்டினாலும் பிரயோசனம் வராது. ஏன்? இந்த சும்மா பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழைப்பழத்தை உரிச்சிங்காட்டி புட்டுங்கத இப்படி உடைச்சி 2 பாரு வாழைப்பழம் என்று காட்டுற மாதிரி காட்டுறான். எல்லாம் அவனே என்கிறதுக்கு இந்த ஆயத்தை. இதுக்கு அங்கால எங்க ஒரு ஆயத்துக்கு இதுக்கு மேலால தெளிவாக எப்படி சொல்ற வசனம், எப்படி செயல்முறை, எப்படி வாழைப்பழத்தை கையில் எடுத்து வாழைப்பழம் என்று சும்மா சொல்லலாம். ஒரு வேளை விளங்கிக்க மாட்டான்றதுக்காக வேண்டி உரிச்சு காட்டி சொல்லலாம். அதுலயும் விளங்கிக்க மாட்டான்டா அந்த வாழைப்பழத்தை 2 புட்டு காட்டி சொல்லலாம். இதை விட வாழைப்பழத்தை வாயில வேணுமெண்டா வச்சு அதுக்கும் செய்யலாம். இது அல்லாஹ் தஆலா வாயில மட்டும் வச்சு சொல்றான், எல்லாத்திலையும் வச்சு சொல்றான். ஃபைனமா வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப் ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். நீங்க அரபு படிக்காத ஆட்கள் தானே, அதனால நீங்க யோசிப்பீங்க, ஒருவேளை இந்த வசனம் நம்ம சிக்கலான முக்கலான வசனங்களாக்குமண்டு. நான் கடைக்கு போய் வாழைப்பழம் வாங்கி வந்தேன். இது PhD செய்த ஆளுக்கு மட்டும்தானே இந்த வசனம் விளங்கும்? தமிழ் வசனம் PhD செய்தவனுக்கு, MA செய்தவனுக்கு, BA செய்தவனுக்கு மட்டும்தான் விளங்கும். அறவே படிக்காத ஒரு பாமரனுக்கு இந்த வசனம் விளங்குமா? விளங்காதா? கடைக்கு போய் வாழைப்பழம் வாங்கி வந்தேன் விளங்கும் தானே? அந்த மாதிரி வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நீங்க நினைச்சுக்கவான அரபு தெரியாதனால ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ்ண்டா என்னமோ இதுக்குள்ள இடிய பச்சிக்கிரிக்காக்குமண்டு. இடிய பச்சிக்கும் இல்ல, அப்பச்சிக்கும் இல்ல, ஒன்றும் இல்ல. தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு.
உதயகிரியும் அஷ்டகிரியும் அல்லாவுக்கு சொந்தம். உதயகிரியும் அஷ்டகிரியும் அல்லாவுக்கு சொந்தம். அப்ப கிழக்கும் மேற்கும் அல்லாவுக்கு சொந்தம். நம்ம வடக்கும் தெற்கும் யாருக்கு சொந்தம்? அது இல்லை. அப்ப இந்த உலகத்தில் உள்ளவனெல்லாம் தவசீர் செய்யறான், விளக்கம் எழுதுகிறான். இதுக்கு உதயகிரியும் அஷ்டகிரியும் அல்லாவுக்கு சொந்தம், கிழக்கும் மேற்கும் அல்லாவுக்கு சொந்தம் என்றுதான் இந்த இல்ஹாம் வழங்கப்படாத திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் எழுதி காட்டுகிறார்கள். இப்ப இவங்கள்கிட்ட நாங்க கேட்டா, சரி உதயகிரியும் அஷ்டகிரியும் அவனுக்கு சொந்தம், இந்த கிரியும் இந்த கிரியும் எங்க? வடகிரியும் தென்கிரியும் யாருக்கு சொந்தம் என்று கேட்டா அது சொல்லலையே. அதுக்கு அவன் சொல்லுவான் என்ன தெரியுமா? அது கிழக்கும் மேற்கும் தான் இந்த திசையில மிக பிரதானமான திசை. அது பிரதானமான ரெண்டு திசையையும் சொல்லும் போதோ பிரதானம் இல்லாமல் இருக்கிற ரெண்டு திசையும் உள்ள சேர்ந்துக்கும். ஆகவே 4 திசையும் அவனுக்குள்ளது என்று சொல்லுவான். ஏன் இந்த கஷ்டம் உனக்கும்? என்ன கிழக்கும் மேற்கும் உதயகிரியும் அஷ்டகிரியும் என்று நீ பொருள் சொன்னால்தானே இந்த கேள்வி வரும். இந்த கேள்வி வரும்போதுதானே நீ இப்படி என்ன செய்யணும், முக்காட்டுக்குள்ள கையாட்டு போடணும். அதெல்லாம் தேவையில்லை. வலில்லாஹில் மஷ்ரிகு, மஷ்ரிக் என்ற சொல் ஷுரூக் என்ற சொல்லில் இருந்து வந்திருக்கிறது. மஷ்ரிக் என்ற சொல் ஷுரூக் என்ற சொல்லில் இருந்து வந்திருக்கிறது. அப்ப பிரகாசம், ஒளி, ஒளி கண்டங்கள் உலகத்தில் எத்தனை கண்டம் இருக்கு? ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், ஐரோப்பா கண்டம் 5, 7 கண்டமா? 7 கண்டம். 7 கண்டத்தையும் சொல்லி பார்ப்போம். ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், அட்லாண்டிக் கண்டமா சமுத்திரம்? அது சரி, வட அமெரிக்கா தென் அமெரிக்கா சேர்ந்து 4 கண்டமாவது இல்லையே. சரி, அதெல்லாம் நமக்கு தெரியா. சொல்றோம் பொதுவாக உலகத்திலே இருக்கின்ற 7 கண்டங்களா? இந்த 7 கண்டங்களில் சில கண்டங்கள் இருண்ட கண்டங்கள், சில கண்டங்கள் ஒளிர்ந்த கண்டங்கள். அப்ப இந்த உலகத்தில் உள்ள 7 கண்டமோ 70 கண்டமோ உலகத்தில் இருக்கக்கூடிய சகல பாகங்களையும் பிரதேசங்களையும் 2 வகையாக பிரிங்க. ஒன்று இருண்ட பிரதேசங்கள், இருண்ட கண்டங்கள். மற்றது ஒளியான கண்டங்கள், ஒளிர்ந்த பிரதேசங்கள். 2 வகையா பிரிச்சு போட்டு இந்த ஆயத்தை போடுங்க. வடக்கு தெற்கு கதை வராது, வடக்கு தெற்கு கேள்வி வராது, உதயகிரி அஷ்டகிரி என்ற பொருள் வராது. வலில்லாஹில் மஷ்ரிகு, அல்லாஹ்வுக்கு ஒளிர்ந்த கண்டங்களும் சொந்தம். வல் மக்ரிபு, மக்ரிபங்கிற சொல் உரூப் என்ற சொல்லில் இருந்து வந்திருக்கிறது. உரூப் என்றா இருள், அஸ்தமனம் என்றா இருள். அப்ப இருண்ட கண்டங்களும் ஒளிர்ந்த கண்டங்களும் ஒளியுள்ள கண்டங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். கிழக்கும் அடங்கிடுது, மேற்கும் அடங்கிடுது, வடக்கும் அடங்கும், தெற்கும் அடங்கும். இது எந்த கற்பனை இல்ல, இல்ஹாம் கொடுக்கப்பட்ட வலிமார்கள் எழுதி காட்டக்கூடிய கருத்து தான் இந்த கருத்து. இந்த கிழக்கும் மேற்கும் என்று நீ பொருள் சொன்னியண்டா ஏதோ 2 தான் அல்லாஹ்வுக்கு சொந்தம், மற்றது சொந்தம் இல்லை என்று வந்துடும். அப்படி இல்லை, இப்படித்தான் என்று சொல்லித்தரக்கூடியவர்கள் சையதுனா முஹைத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே இந்த ஆயத்துக்கு இப்படித்தான் விளக்கம் எழுதுகிறார்கள். வலில்லாஹில் மஷ்ரிகு ஆலமுன் நூரி வல் ظுஹூர், வாஹிரான ஆலங்களும் ஒளியான ஆலங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். வல் மக்ரிபுங்கிறதுக்கு எழுதுகிறார்கள் ஆலமுல் ظுல்மதி வல் இக்திஃபா, மறைந்த இருளான ஆலங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்ப அகில உலகமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். வந்துட்டு தானே, அப்ப ஒன்றும் பலியாகாது.
கிழக்கும் விடுபடாது, மேற்கும் விடுபடாது, எதுவும் விடுபடாது. அகில உலகமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். கருத்து வந்துட்டு. இப்ப இதை சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரி சொல்லிட்டு போட்டு நின்றா முடிஞ்ச கதை. எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் முடிஞ்சு. அவர்கள் என்ன சொல்றான்? ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். என்னத்துக்கு சொல்லணும்? தமிழுக்கென்று ஒரு நட, தமிழ் மொழிக்கென்று ஒரு நட, அரபு மொழிக்கென்று ஒரு நட, ஆங்கில மொழிக்கென்று ஒரு நட, இப்படி ஒரு நடை ஒன்று இருக்குதானே. இப்ப தமிழ் மொழியில நாங்க சொல்லும் போதே ஒருத்தன் ஒரு கதையை கொண்டு விட்டு வாரான். பரக்க நாம கிட்ட இருக்கிறாள்கிட்ட சொல்ற, இவர் வார லைன் என்ன தெரியுமா? இப்படி ஒரு கருத்தை சொல்றதுக்கு தான் இந்த லைன்ல இந்த ரூட்ல வந்துகிட்டு இருக்காரு என்று அவன் கதையிலிருந்து அந்த பேச்சு நட அந்த பாணியிலிருந்து நாங்க ஒரு கருத்தை பிடிச்சி சொல்றோமா இல்லையா? சொல்றோம். அத மாதிரி இங்க விளங்கி பாருங்க நீங்க இந்த ஆயத்தை. சகலமும் அவனுக்கு சொந்தம். நிப்பாட்டினா மனுஷன் வழங்கிட்டு போயிட்டுருவான். என்ன எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான்னு போயிட்டுருவான். தெரியுதானே? அதையே தொடரில் வேற ஆயத்தும் இல்லை, அதே தொடரிலே ஒரே ஆயத்தில் எல்லாமே அவனுக்கு சொந்தமாக இருப்பதினால் நீங்கள் எங்கு நோக்கினாலும் அங்கே வஜ்ஹுல்லாஹ் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது. அப்ப இந்த பின்னால இந்த வந்த துண்டுக்கும் என்ற துண்டுக்கும் வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப் என்ற இந்த துண்டுக்கும் பொருத்தம் இருக்கணுமா இல்லையா? முந்தின துண்டு பகுதிக்கும் பிந்தின பகுதிக்கும் பொருத்தம் ஒன்று இருக்கணும். என்ன பொருத்தம்? அவனுக்கே எல்லாம் சொந்தம் என்று சொல்லி போட்டு நீங்க எங்கு நோக்கினாலும் அங்கே அவனுடைய முகம் உண்டு என்றா மெய்தானே? எல்லாம் அவனுக்கு சொந்தம் என்று சொன்னா நீங்க எங்க நோக்கினாலும் அவனுக்கு அங்கே அவனுடைய முகம் உண்டு. இதுக்குள்ள கொள்ள விளக்கம் இருக்கு. எனக்கு வருகுது அந்த விளக்கம். அதிலே எல்லாம் இறங்கின மட்டும் என்ன செய்யும்? மறக்க சகராகும். அதுதான் பயமா கிடக்கு. சரி, ஒரு சிலதை சொல்றேன். எப்படி? அல்லாஹ்வுக்கு எல்லாம் சொந்தம். நீங்கள் எங்கு நோக்கினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய முகம் உண்டு. முகம் என்றா என்ன? நாங்க முகம்ங்கிற என்ன? இதுக்கு மட்டும்தானா முகம்? ஒவ்வொன்றுக்கும் முகம் இருக்கு. வீட்டுக்கு முகம் இருக்கா இல்லையா? நம்ம கட்டுற வீட்டுக்கு முகம் இருக்கா இல்லையா? ஏதாவது இந்த முன்பக்கம் முகப்பு முகப்பங்கமே அதுதான் முகம். இந்த மைக்கு முகம் இருக்கா இல்லையா? எது? இந்த பகுதியெல்லாம் முகம் இல்லை, இந்த பகுதி தான் முகம்ங்கிறது. அப்ப ஒரு வஸ்துவினுடைய மிக பிரதானமான ஒரு பகுதி, அதை அந்த வஸ்துவின் முகம் என்று சொல்லப்படும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இந்த மாதிரி ஒரு முகம் இருக்கா? அப்படி நாங்க ஈமான் கொண்டிருக்கோமா? இல்ல. அல்லாஹ் தஆலாவுக்கு இப்படி ஒரு முகம் இல்லை. அப்ப நீங்கள் எங்கு நோக்கினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய முகம் உண்டு என்றா நீங்க நினைச்சுக்கப்படா. சில டைம்ல இந்த பேபிசாசிகள் ஜின்னுகள் இந்த கழுத்திலிருந்து கீழ்ப்பகுதி ஒன்றும் இல்லாம முகம் மட்டும் இருக்கும். ஜின்னுகள் பேபிசாசிகள் அப்படி அல்லாஹ்வுக்கு முகம் உண்டாக்கும். நீங்க எங்க திரும்பினாலும் அங்க அவன் முகம் உண்டு அண்டா. அப்படியா? அப்படி இல்லை, அந்த கருத்து இல்லை. சரி, அப்படி என்று நான் வச்சுக்குவோமாப்பா. அவனுக்கு இந்த மோத்த போல முகம் இருக்கன்னு வச்சுக்குவோமே. நீங்க எங்க திரும்பினாலும் அங்க அல்லாஹ்வோட முகம் இருக்கண்டா எங்க இருக்கு? காணலையே. நம்ம அல்லாஹ்வோட முகம் ஒன்று இருக்கணுமே. குர்ஆனா போய் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது நீங்க எங்க திரும்பினாலும் அங்க அல்லாஹ்வுடைய முகம் இருக்கண்டு. இப்படி முகம் தான் வச்சுக்குவோம். அப்படி இல்ல, சும்மா சொல்றேன். அப்படி முகம் வச்சுக்கிட்டாலும் எங்க இருக்கு? இல்ல. மனுஷன் முகம் தான் இருக்கு, மாற்ற முகம் தான் இருக்கு, ஆற்ற முகம் தான் இருக்கு. அல்லாஹ்வோட முகம் ஒன்று இல்ல. அப்ப அதுக்குள்ளேயும் கருத்து ஒன்று இருக்குதான், உங்களுக்கு விளங்கும் அது சுட்டி காட்டும் போது. சரி, அப்ப முகம் இப்படி முகம் என்று கருத்தில்ல, உற்றுவோம். அப்ப என்ன அர்த்தம்? எங்கு நோக்கினாலும் அங்கே அவனுடைய முகம் உண்டு என்றா என்ன அர்த்தம்? அவனே இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். அவனுடைய தாத்து இருக்கிறது என்பதுதான் அர்த்தம்.
அவனுடைய வுஜூது இருக்கிறதா அர்த்தம். அப்ப அப்படி என்ன அப்படியே சொல்லி இருக்கணும். ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம ذاتுல்லாஹ் ஃபஸம்ம வுஜூதுல்லாஹ் அல்ல ஃபஸம்ம அல்லாஹ். நீங்கள் எங்கு நோக்கினாலும் அங்கே அல்லாஹ் என்று சொல்லியிருக்கலாம். அல்லது நீங்கள் எங்கு நோக்கினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய தாத் என்று சொல்லியிருக்கலாம். அல்லது நீங்கள் எங்கே நோக்கினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய வுஜூத் என்ற இந்த சொல்லுகளை பாவிச்சிருக்கலாம். வஜ்ஹண்டி ஏன் பாவிச்சான்? இப்படியும் கருத்து இல்லையாமண்டா. அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க? தாத்து தாத்து இவங்க விளக்கம் கொடுக்காங்க ஆரிஃபீன்கள். தாத்து இருக்கிறது. அப்ப ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லல தாத்து சொல்ல வச்சு வஜ்ஹண்டை வச்சு சொன்னான்? குர்ஆன் அஃஸஹுல் கலாம். குர்ஆனுடைய பேச்சு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பேச்சு மிக மிக நாகரிகமான பேச்சு. எப்படி? உதாரணமாக நாகரிகத்தில் வரும், அது மொழி நாகரிகத்தில் வரும். பலாகா, பயான், பதிய, ஃபசாஹத், ஃபசாஹத் தண்டிருக்கி அதுல வரும். எப்படி? தமிழ்ல எப்படி எனக்கு தெரியா, நான் அரபுல சொல்றேன். நான் ஒருவனுக்கிட்ட சொல்றேன், என்ற கூட்டாளிக்கிட்ட, நீ அக்கிரபத்தவன், நீ அக்கிரபத்துல இருந்து காத்தாங்குடிக்கு வார நேரத்தில் எங்கட வீட்டையும் வந்துட்டு போ என்று சொல்றேன். ஒரு நடை. இன்னொரு நடையில நான் சொல்றேன், நீ அக்கிரபத்திலிருந்து காத்தாங்குடிக்கு வந்துட்டு போற நேரம் எல்லாம் எங்கட வீட்டையும் உன் தலையை கொஞ்சம் காட்டிட்டு போ என்று ஒரு நடையில சொல்றேன். இது இரண்டு நடையிலையும் அரபு மொழி நடைக்கு இது நாகரிகம். எது? நீ அக்கிரப்பத்திலிருந்து காத்தாங்குடிக்கு வரும்போது எங்கட வீட்டு பக்கம் உன்னுடைய தலையை காட்டி விட்டு போ என்று சொல்வதிருக்கிறது நாகரீகம். எப்படி நாகரீகம்? இத்லாகுல் ஜுஸ்இ வ இராதத்துல் குல்லி என்று ஒரு தத்துவம். இத்லாகுல் ஜுஸ்இ வ இராதத்துல் குல்லி என்று ஒரு தத்துவம். எங்க இருக்கு இந்த தத்துவம்? மொழி இலக்கணத்தில் இருக்கு. மொழி இலக்கணம் இல்ல, இந்த பசாஹத்து பலாகத்து சொச்சாதுரிய இலக்கணம். பசாஹத்து பலாகத்து சொச்சாதுரிய இலக்கணம். இப்ப தமிழ்ல, புதிய தமிழ்ல எப்படி சொல்றாங்க எனக்கு தெரியா, நான் பழைய தமிழ சொல்றேன். சொச்சாதுரிய இலக்கணம் இதுல வருகிறது. இத்லாகுல் ஜுஸ்இ வ இராதத்துல் குல்லி, ஒரு வஸ்துவினுடைய ஒரு பகுதியை சொல்லி அந்த வஸ்துவையே கருத்தில் கொள்ளுதல். ஒரு வஸ்துவினுடைய ஒரு பகுதியைத்தான் சொல்வது, வெளியில சொல்ற வார்த்தையில அந்த பகுதியை மட்டும் கருத்தில் கொள்வதில்லை, அந்த மொத்தத்தையே கருத்தில் கொள்வது. எதை போல? இஸ்மாயில் புடிராவன, இஸ்மாயில புடிராண்டம் ஒருத்தன் பிச்சசி போ என்னஞ்சிட்டான், புட்டிச்சுக்கிட்டான், முடிய ஆளை கொண்டிட்டாரு, முடியதான் பிடிச்சிருக்கான். என்ன என்று சொல்லுவான் அவன்? இஸ்மாயில பிடிச்சுக்கிட்டேன் தான் சொல்லுவான். இஸ்மாயிலையா பிடிச்சிருக்கான்? முடிய பிடிச்சிருக்கான். அல்ல விரசி போய் புடிராண்ட உடனே அவன் ஓடி போய் புட்டிச்சான், கையை பிடிச்சுக்கிட்டான். என்ன சொல்லுவாங்க ரெண்டுகிட்டு? இஸ்மாயில பிடிச்சுக்கிட்டேன். நம்ம எதை பிடிச்சிருக்கான்? கைய. அப்ப இஸ்மாயில் என்ற மொத்தத்தில் ஒரு பகுதியை வார்த்தையில் சொல்வது, அந்த மொத்தத்தை கருத்தில் கொள்வது. மொத்தத்தை சொல்வது, ஒரு பகுதியை கருத்தில் கொள்வது. இப்படி ரெண்டு ஐட்டம். இப்ப இந்த வசனம் எப்படி வந்திருக்கிறது? அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வே இருக்கிறான் என்பது போல, நீங்க அக்கரப்பத்திலிருந்து எங்கட வீட்டை வந்து உங்களோட முகத்தை கொஞ்சம் இல்லாட்டி தலையை கொஞ்சம் காட்டிக்கிட்டு போங்க ஏண்டா, நாம் அக்கரப்பத்திலிருந்து வந்து அவன் வீட்டை போய் மெல்ல அந்த கதவு குஞ்சல உடம்பையில அமைச்சுக்கிட்டு இப்படி தலையை மட்டும் இப்படி காட்டிக்கிட்டு போற நோக்கத்திலே அவன் சொன்ன இல்ல. அந்த வசனத்துக்கு அப்படி கருத்து எடுக்கலாமா? அதுவும் மேலா. அப்ப எப்படி கருத்து எடுக்கணும்? ஆளே வா, நீ மூத்த காட்டையுமானா சூத்த காட்டையுமானா ஆளே உள்ளே வா என்ற கருத்துக்குத்தான் இவன் சொன்னான். அந்த கருத்தை தான் அவனும் விளங்கணும். தப்ப விளங்கிட்டு தலையை காட்ட போனா பொண்டாட்டி அடிச்சுட்டுருவாள் என்றாவத்த கட்டி பார்க்கான்னு போட்டு. ஆகையினால வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ் ஐ
ஸாத்துல்லாஹில் முதஆலியத்து. முஹைத்தீன் இப்னு அரபி எழுதியிருக்காங்க, அவங்களோட தஃப்சீர் எடுத்து பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் எழுதியிருக்கிறார்கள், ஸாத்துல்லாஹில் முனஸ்ஸஹத்து, பரிசுத்தமான அவனுடைய ذات இருக்கிறது, பரிசுத்தமான அவனுடைய வஜூத் இருக்கிறது. அப்ப வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப் ஃபஐனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ்னா நீங்க எங்க பார்த்தாலும் அல்லாஹ்வோட ذات இருக்கு. எங்க இருக்கு காட்டுங்க பாப்போம். எங்க இருக்கு? இருக்கிறதெல்லாம் அவன் ذات தான். அப்ப அவன் ذات என்று சொல்றதுக்கு என்னடப்பா பயம்? பயப்பட தேவையில்லையே, இது ஷரியத் தானே. இது என்னமோ பெரிய சொல்லக்கூடாத ஒரு ஞானமா? இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் லா இலாஹ இல்லல்லாஹ் சரியாக சொன்ன ஒரு மூமினாகிறதா இருந்தா இந்த கருத்தின்படி தான் அவன் சொல்லணும். இந்த கருத்து தெரியாம அல்ல இத நம்பாம இவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு கோடித்தனம் ஒரு நாளைக்கு சொன்னாலும் சரிதான் விசுவாசியாக மாட்டான். ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை என்ன தத்துவத்தில் அல்லாஹ் இறக்கினானோ அந்த தத்துவத்தை நம்பணும். அப்ப வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப். இதுல இன்னொரு விளக்கம் ஒன்று சொல்லட்டா கொஞ்சம் லேசா. எப்படின்னு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இருண்ட பிரதேசங்களும் ஒளிர்ந்த பிரதேசங்களும் சொந்தம் என்று சொல்லக்க உங்களுக்கு ஒரு விளங்கும் என்ன தெரியுமா? ஒரு சொந்தம் விளங்கும். எப்படி சொந்தம்? இஸ்மாயிலுக்கு கிராங்குளத்தில் ஒரு தோட்டம் உண்டு, இஸ்மாயிலுக்கு ஒரு கார் உண்டு. எப்படி அரபுல சொல்லணும்? லி இஸ்மாயில் புஸ்தானுன் ஃபீ கிராங்குளம், லி இஸ்மாயில் புஸ்தானுன் ஃபீ கிராங்குளம், அப்படி சொல்லணும். இஸ்மாயிலுக்கு ஒரு கார் உண்டு, லி இஸ்மாயில் செய்யாரத்து அப்படி சொல்லணும். எதை போல? இந்த வசனத்தை போல. வலில்லாஹி என்றெல்லாம் வருகுதே, வலில்லாஹி எல்லாம் வருகுதே, அது போல நீங்க என்ன செய்யணும்? முன்னுக்கு ஒரு லாம வைங்க. லி இஸ்மாயில் புஸ்தானுன் ஃபீ கிராங்குளம், லி இஸ்மாயில் செய்யாரத்து. அந்த லில்லாஹில வார லாம இந்த இஸ்மாயிலுக்கு கொடுக்கணும். என்ன அர்த்தம் வரும்? கிராங்குளத்தில் இஸ்மாயிலுக்கு ஒரு தோட்டம் உண்டு, இஸ்மாயிலுக்கு ஒரு கார் உண்டு. இதை போல அல்லாஹ்வுக்கு உதயகிரியும் மஸ்தகிரியும் அல்லது கிழக்கும் மேற்கும் அல்லது இருண்ட பிரதேசங்களும் ஒளிர்ந்த பிரதேசங்களும் உண்டு. இப்ப இஸ்மாயிலுக்கு கிராங்குளத்தில் தோட்டம் உண்டு என்ற வசனத்துல கருத்துச்சுதான், அவனுக்கு ஒரு தோட்டம் சொந்தமா இருக்கி. இவன் இஞ்சரிக்கான், தோட்டம் அங்கரிக்கு. இவன் வேறு, தோட்டம் வேறு. இஸ்மாயிலுக்கு ஒரு கார் உண்டு, காரு சொந்தமாக இருக்கிறது என்றால் கார் ஒரு இடத்தரிக்கும், இஸ்மாயில் ஒரு இடத்தரிப்பான். அவன் வேறு, காரு வேறு. இதே போல இந்த வசனத்தையும் நீங்க ரசிக்கிட்டீங்கடா. அல்லாஹ்வுக்கு இருண்ட பிரதேசங்களும் ஒளிர்ந்த பிரதேசங்களும் சொந்தம் என்ற சொந்தம் இருக்கிறது. இந்த சொந்தம் இது என்ன சொந்தம்? இஸ்மாயிலுக்கு தோட்டம் சொந்தமாக இருப்பது போல, இஸ்மாயிலுக்கு கார் சொந்தமாக இருப்பது போல என்ற சொந்தம் என்று வச்சுக்கிட்டீங்கடா. எத்தனை வஸ்து வேணும்? 2 வேணும். இஸ்மாயில் தோட்டம், இஸ்மாயில் கார். அல்லாஹ் மஷ்ரிக் ஒளிந்த பிரதேசம், அல்லாஹ் மக்ரிபு இருண்ட பிரதேசம். 2 வேணும். 2 இருக்கிறதா? இல்லை. அப்படியானால் இந்த சொந்தம் எப்படியான சொந்தம்? இப்ப சொல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். இஸ்மாயிலுக்கு கண் இருக்கிறது, இஸ்மாயிலுக்கு கை இருக்கிறது. அரபில் எப்படி சொல்லணும்? லி இஸ்மாயில், அதே வசனம் அந்த லாம கொண்டறணும். லி இஸ்மாயில் ஐனுன், இஸ்மாயிலுக்கு கண் இருக்கிறது. லி இஸ்மாயில் யதுன், இஸ்மாயிலுக்கு கை இருக்கிறது. இப்ப எத்தனை வஸ்து வேணும்? 1. இஸ்மாயில் வேற, கை வேறையா? இஸ்மாயில் வேற, கண் வேறையா? எல்லாம் சேர்ந்ததுதான் இஸ்மாயில். இந்த மாதிரி ஒரு சொந்தத்தை நீங்க மனசுல நினைச்சாதான் இந்த ஆயத்துக்கு பொருள் சரியா வரும். இந்த மாதிரி ஒரு சொந்தத்தை அங்கே கொள்ளும் போதுதான் ஃபைனமாத்துவல்லு, நீங்கள் எங்கு நோக்கினாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் என்ற கருத்து பொருந்தும். இஸ்மாயிலுக்கு தோட்டம் சொந்தமானது போல
உதயகிரியும் மஸ்தகிரியும் அல்லாவுக்கு சொந்தமானது என்று நீங்க கருத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ஐனமாத்து வல்ல உபதம்மாவுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கு நோக்கினாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வரும்? அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆகவே எல்லாம் அவனே என்ற இந்த தத்துவத்தை இந்த ஆயத்தும் உணர்த்தி கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்னும் பல ஆயத்தும் பல ஹதீஸும் வருகிறது. கை வச்சா நேரம் போகும். இருந்தாலும் அதை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை இரவைக்கு 27, அப்ப 27ஆம் கிழமை 27 பத்தி தான் சொல்லணும். அப்ப நாளைக்கு இந்த தொடர் வராது. 27ஆம் கிழமையை பற்றிய விளக்கங்கள் இங்கு அளிக்கப்படும். நாளை மறுநாள் ஹயாத் இருந்தால் இதை தொடர்ந்த வஹதத்துல் வஜூதுடைய ஏனைய ஆயத்துக்கள் ஹதீஸ்களை உங்கள் மத்தியில் நான் சொல்லுவேன்.